நிறைய பகிர்ந்துக்கிறோம், தேவையில்லாத விஷயத்த நிறைய பகிர்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு நான் இவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணேன், நான் இன்னைக்கு இவ்வளவு பணம் விதைச்சேன் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மூலமா இன்னும் 4 பேர் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அதுல நான்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி முதல் போட்டோ பகிர்ந்தேன் மேடம். எனக்குனே ஒருத்தன் கமெண்ட் பண்ணா மேடம், வச்சுட்டு போயிட்டே தண்ணி யாரு ஊத்துவான்னா எங்கேந்திரா வந்து தொலைறீங்க. பனை ஐயா சொன்ன மாதிரி பனைய பத்தி தெரியாத நபர்கள் இருக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா மரத்தை பத்தி ஒரு வாசமே இல்லாத பூச்செடியை பத்தி அவ்வளவு சொல்றான். மேடம் இது காஷ்மீர்ல பூத்தது மேடம்ங்கிறான். மாநில மரம், நம்முடைய மரம். அது எனக்கு இன்னமுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்கெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்கள்ல நிறைய மரம் இருந்தது, ஆனா இன்னைக்கு எங்க ஊர்கள்ல அந்த நிறைய மரங்கள் இல்ல. இன்னைக்கு அது வருத்தமா இருக்கு. ஹரிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நிறைய தொடணும், அறந்தாங்கி பகுதி நிறைய போகணும்டா, எங்கெல்லாம் இல்லையோ. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் முதல்ல ஓட்டுன வண்டியே நொங்கு வண்டி தான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் நொங்கு வண்டி அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்குதான் ஆடி காரு, அந்த காரு, இந்த காருங்கிறாங்க. நம்மள்ட்ட சொந்த காரு ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கார்ல போனாலும் நீங்க பெரியவர்கள்ட்ட கிராமங்கள்ல போய் கேட்டு பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் இந்த நொங்கு வண்டி ஓட்டுன சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அப்பா மாட்டி கொடுக்க பையன் இழுத்துட்டு ஓடும் போது அவ்வளவு சந்தோஷம். அந்த பழசெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய மறந்துட்டோம். நீர்நிலைகளை பாதுகாக்கிற காவலனாவும் நிலத்தடியோட நீர்மட்டத்தை உயர்த்தி இயற்கையை பாதுகாக்கிறதுலயும் பனைமரங்களுக்கு அதிகமான பங்குண்டு. அப்படிப்பட்ட பனைமரங்களை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தமிழக அரசோட தன்னார்வலர்களும் இணைஞ்சு 1 கோடி பனை விதைகள் நெடும் பணியில செப்டம்பர் மாதத்திலிருந்து பனைமரங்களை நடுறாங்க. கோடிக்கணக்கான பனைமரங்களை விதைக்கிறது நம்மளோட சாதனை கிடையாது, நம்மளோட சந்ததிக்காக அப்படின்னு சொல்லிதான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ கையில எடுத்திருக்காங்க. அதுலதான் அறந்தாங்கி நிஷா அவர்களும் இணைஞ்சு தன்னால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சிருக்காங்க. மேடையில நின்று பேசுற காட்சிகளை அவங்களுடைய இணையதள பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. தருமபுரியோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தன்னார்வலரான ஹரி அவர்களோட சேர்ந்து பனைமரம் நடும் பணி அப்படின்னு சொல்லி கேப்ஷனோட இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. பனைமரங்களோட முக்கியத்துவத்தை பத்தி தன்னோட பாணியில ரொம்பவும் ஜாலியா ஃபன்னா பழைய மெமரிஸ்லாம் மறுபடியும் தூண்டும் விதமாகவும் பேசியிருக்காங்க. இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளோ நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.